ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சமையலில் எறா கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், எறாவை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு தண்ணியில் வேக வச்சுருக்கேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 1 கப்பு, தக்காளி 1 கப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், அப்புறம் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், சோம்பு தூள் அது 1/2 ஸ்பூனுங்க. எங்கள் வீட்டில் யாரும் காரம் சாப்பிட மாட்டாங்க அவ்வளோவா, அதனால தான் கம்மியாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கும் நீங்கள் வச்சுக்கலாம், போட்டுக்கலாம். நீங்கள் பாருங்கள், அது கிரேவி ரெடியான உடனே மிளகுத்தூள் தூவி இறக்கிறதுக்காக மிளகுத்தூள் வச்சுருக்கேன் 1 ஸ்பூன். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்காங்க. இது வதங்கட்டும், பொன்னிறமாக ஆகட்டும், அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த மசாலா, தனியாத்தூள் எல்லாத்தையும் நம்ம போட்டு கலக்கிக்கலாம். பார்த்திங்களா, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதோட எறாவை சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. தண்ணி அவ்வளோவா ஊற்ற தேவையில்லைங்க, ஏன்னா இறாலேயே தண்ணி வரும். ஒரு 5 நிமிஷம் குக் ஆனால் போதுங்க. இப்போது கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கலக்கிட்டு கொத்தமல்லி தூவிட்டு, பார்த்தீங்களா, சுவையான எறா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சமையல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.